திருச்சி கிழக்கில் 26,000 ஓட்டு வித்தியாசம், 10,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 1000 ஓட்டுக்கு குறைஞ்சுனா கூட பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்ன்ற பிம்பம் உடையுது. திருச்சி கிழக்கோட போயிருக்கோம், இன்னொரு 4 எம்எல்ஏக்களை வந்து வாங்கி அதனால் என்ன உங்களுக்கு பலன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த 4 ஒரு 200 கோடி லாஸ் தான். அங்கே வந்து மீண்டும் அவங்க நிற்க போகிறதா, நின்னாலும் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. அவங்க தனி காரில் வந்தால் கூட முதலமைச்சர் கான்வாயில் நீங்கள் வர முடியாது சார். பிரச்சனை பார்த்தா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில் த்ரிஷா போட்டியிடுவதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. உண்மையா? நான் என்ன சொன்னேன், தாராளமாக போட்டியிடட்டோன்றாங்க. அப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் கொண்டு வந்துருங்க. கிராமங்கள் தோறும் வருவேன். நீங்கள் டவுனுக்கு இதோ இருக்கிற பெரம்பூர் பக்கத்தில் இருக்குது, பெரம்பூருக்கே உங்களால் போக முடியல. அரசியல் பேரவை நேயர்களுக்காக திரும்ப வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். முதல் கேள்வி என்னன்னா, சமீபத்தில் நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் கூட அஜித் அவருடைய தாயார் மரணத்துக்கு ஒன்றா வந்து போனாங்க, நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒன்றா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுல சார். பிரச்சனை என்னென்னா, நீங்கள் தனித்தனியாக வரதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நிகழ்ச்சியில் போய் சந்திக்கிறது கூட பிரச்சனை இல்லை சார். கான்வாய் தான் முக்கியம். முதலமைச்சர் கான்வாயில் அவங்க தனி காரில் வந்தால் கூட முதலமைச்சர் கான்வாயில் நீங்கள் வர முடியாது சார். பிரச்சனை பார்த்தா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. முதலமைச்சர் கூட ஒரே காரில் தனி காரில் வந்தால் கூட கான்வாயில் நீங்கள் வரக்கூடாதுல்ல. அந்த கான்வாய்க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சார். முதலமைச்சர் வந்து காரில் யார் வரலான்றது ஒன்று இருக்குது. நீங்கள் கான்வாய் தவிர்த்துட்டு நீங்கள் பின்னாடி வரலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றா கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர சந்திக்கிறீங்க, இல்லை ஒரு நிகழ்ச்சியில் வந்து உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் போய் வந்து பேசுகிறீங்க, அது பிரச்சனை கிடையாது. கான்வாய் தான் முக்கியம். இப்போ முதலமைச்சர் கான்வாயில் எப்படி வந்து நடிகை வர முடியும்? அப்போ நீங்கள் ஒரே காரில் கூட வந்துடுங்களேன், யார் என்ன கேட்க போகிறாங்க? ஏன்னா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க சார், எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக இதுக்கு எதிர்வினை இருக்கும். இப்போ புரியாது, அது அடுத்தடுத்த நகர்வுல தெரியும். மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாயிடும். அன்றைக்கி வந்து மக்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அப்போ தெரியும் சார். இப்போ என்னென்னா, த்ரிஷா அவர்கள் வந்து முதலமைச்சர் கூடவே இருப்பதனால திருச்சி கிழக்கு தொகுதியில் த்ரிஷா போட்டியிடுவதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. உண்மையா? நான் என்ன சொன்னேன், தாராளமாக போட்டியிடட்டோன்றாங்க. அப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் கொண்டு வந்துருங்க. அதுவும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க சார். அதை சகிச்சுக்கு அதாவது சகிப்புக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் இருக்குது. பிளாஸ்ட் மக்கள் எல்லாத்தையும் சகிச்சுப்பாங்க. அந்த சகிப்புக்கு பிறகு ஒரு பிளாஸ்ட் இருக்குது. அந்த பிளாஸ்ட்டை நீங்கள் அனுபவிக்கிறேன்னா அனுபவிச்சுட்டு போங்க, அது நடக்க தான் போகுது. நீங்கள் வேணா பாருங்கள். நீங்கள் மக்களை எளிதாக நினைக்கிறீங்க, அது நடக்கும். அதனால் நீங்கள் எது செய்ய நினைக்கிறீங்க வெளிப்படையாக செய்யுங்க. ஆனால் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து மரபு மீறக்கூடாது. நீங்கள் முதலமைச்சர் அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்குள்ள கண்ணியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீர்குலைக்கூடாது. நீங்கள் அரசியல் கட்சி பதவிக்கு தாராளமாக கொண்டு வாங்க, யாரை வேணால் கொண்டு வாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது, தற்கொலை கூட்டம், அதில் ஒரு கூட்டம் அதில் ஒன்றா இருந்துட்டு போகுது, அவ்வளோதானே. ஆனால் முதலமைச்சர் பதவிக்குரிய அந்த கண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்கம் ஏற்படுத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பதவி கொடுங்க, ஏன் அது மிச்சம் மீதி வச்சுருக்கீங்க? கொள்கை பரப்பு செயலர் பதவி கொடுங்க சார், யார் கேட்க போகிறாங்க? எந்த பதவியுமே இல்லாத ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நடிகை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரில் சுற்றிட்டு கிடக்குறீங்க கான்வாயில். அதெல்லாம் ஏதோ ஒரு பதவி கொடுங்க சார். எவ்வளோ பதவி? இதே ஜெயலலிதா அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாடி கட்சி பதவி, சத்துணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உயர்மட்ட குழு பதவின்னு ஒரு பதவி கொடுத்தார். இன்னும் எவ்வளோ இதே வாரிய பதவி இருக்குது, எத்தனையோ பதவி சார். நீங்கள் பதவி கொடுங்க சார் நீங்கள். ஆனால் அப்போவும் நான் இப்போ சொல்கிறேன், அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தபோது இந்த டிஜிட்டல் மீடியாக்கள் இல்லை. அன்னைக்கு வந்து இருந்த பேச்சு சுதந்திரம் வேறு, இன்றைக்கி இருக்கிற பேச்சு சுதந்திரம் வேறு, இன்றைக்கி இருக்கிற வந்து ஊடக சுதந்திரம் வேறு. அப்போ இன்றைக்கி அந்த எம்ஜிஆரே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிழிப்பாங்க, சும்மாலாம் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியா சுதந்திரம் வேறு. ஸோ மக்களுடைய உரிமை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒரு முதலமைச்சர் தவறு செய்தால் ஆமாம் தவறு செய்தாலும் சொல்லி அடுத்த நிமிடமே மீடியாவில் பேசக்கூடிய உரிமை இன்றைக்கி இருக்குது மக்கள்கிட்ட. ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் அதே மாவை இங்கே அரைக்க முடியாது. நீங்கள் செய்யுங்க, ஆனால் எதுவாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வாழ்க்கையை சேர்த்துறாதீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் தனியாக வச்சுங்க, அது வந்து கண்ணுக்கு மறைவாக இருக்கணும், மக்கள்கிட்ட வரக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாவுக்கு கூப்பிட்டு போவேன், கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவேன், கான்வாயிலே கூப்பிட்டு போவேன், என்னை யாரும் கேட்க ஒட்டுமொத்தமாக ஒரே நாள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த தவறை நல்லா புரிஞ்சுங்க. என்டி ராமாராவை தேவுடுனாங்க. என்டி ராமாராவுக்கு கதை எழுத வந்தவங்க தான் அந்த சிவபார்வதி. கதை எழுதும் போது இவர் எழுதியிருந்தார் கூட பிரச்சனை இல்லை, அவங்கள இவர் எழுதிட்டார்.
எழுதுனவங்க பிரச்சனை மாறி மாறி எழுதுனாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுமக்கள்கிட்ட வந்து நிற்கும் போது அந்த டேவிடு என்டி ராமாராவுக்கு செருப்படி விழுந்துச்சு. தூர்தர்ஷன் அன்னைக்கு இந்த மீடியாக்கெல்லாம் கிடையாது, தூர்தர்ஷனில் காட்டுறான். செருப்பு தூக்கி வீசினா அந்த செருப்பு கையில் பிடிச்சி தூக்கி போடுறாரு, தூக்கி வீசுறாரு. செருப்பு வந்து மேலே விழுந்துச்சு. யார்? டேவிடுக்கே அந்த நிலைமை. ஆனால் நாளைக்கு நிலைமைகள் மாறும். மக்கள்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் நினைக்காதீங்க. ஏதோ அந்த கொட்டடியில் ஒரு 5000 பேர் அடைச்சிட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு அதான் உங்களுடைய கூட்டத்தையே கொண்டு வந்து நிரப்பிட்டு நீங்கள் பேச ஏற்கனவே செட்டிங் பண்ண மாதிரி அந்த துண்டை எடுத்து சுற்றுறது, பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு ஜனங்க கத்துறா மாதிரி ஒரு கூச்சல் போகிறது, இதெல்லாம் இந்த செட்டிங்கெல்லாம் ரொம்ப நாள் எடுப்படாது. மீண்டும் மக்களை சந்திங்க. நீங்களே ஆப்பில் ஏறி உட்காந்துட்டீங்க. திருச்சி கிழக்கோட போயிருக்கோம். இன்னும் ஒரு 4 எம்எல்ஏக்களை வந்து வாங்கி அதனால் என்ன உங்களுக்கு பலன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த 4 ஒரு 200 கோடி லாஸ் தான். அங்கே வந்து மீண்டும் அவங்க நிற்க போகிறதா, நின்னாலும் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. இந்த 4 எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. ராஜினாமா பண்ணியாச்சு, என்ன கணக்குன்னு புரியல. நீங்கள் இந்த 4 பேரில் வந்து மீண்டும் உங்கள் கட்சி சார்பாக நிற்க வச்சாலும் கூட தோக்கிற தொகுதி 2 தொகுதியில் தோற்றாலும் அசிங்கம்தான். ஏன் இந்த திருச்சி கிழக்கில் 26,000 ஓட்டு வித்தியாசம், 10,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 1000 ஓட்டுக்கு குறைஞ்சுனா கூட பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்ன்ற பிம்பம் உடையுது. ஸ்டெப் டவுன். அதனால் முழுக்க கணக்குகள் வந்து தப்பாகவே போயிட்டு இருக்குது. மக்கள் என்ன பேசுகிறாங்க பாருங்க. நான் வந்து பணக்காரனோட பழகிற முடியாது, சாதாரண ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குற தொழிலாளிகிட்ட பழகிறவன். மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு நாள் அதிருப்தி இருக்குது. நீங்கள் எவ்வளோனா முட்டு கொடுக்கலாம், அதெல்லாம் பழசு முடிஞ்சிச்சு. திமுக தான் காரணம். ஸ்டாலின் சார், நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ எதிர்க்கிறவன் நீங்கள் எதுக்கு போய் சால்வ் பண்ணணும்? எதுக்காக போய் அவரை சந்திச்சிங்க? அசிங்கமா இல்லையா? முதல்ல இந்த ஆட்சி தக்க வைக்கிறதே அசிங்கம். முழுக்க திமுக வாக்குகள் வாங்கின கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த அடிமைகள், திமுக இவ்வளோ நாட்கள் இருந்த அந்த வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் போன்ற அந்த அடிமைகளை அப்படியே நீங்கள் மடைமாற்றம் செஞ்சு திருப்பி வந்து உங்ககிட்ட போட்டிருக்கீங்க. அவ்வளோதான். அங்கே அடிமை சேவை, இங்கே உங்களுக்கு அடிமையாகிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வைகோ போர்வால், அது துருப்பிடிச்ச போர்வால். இப்போ அது சாணை தீட்டணும், அதுக்காக வந்து இருக்கு விஜய் கிட்ட, அவ்வளோதான். எல்லாமே மொக்க கத்திங்க தான் அங்கே இருக்கிறது அத்தனையுமே. அப்போ நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க? மீண்டும் உங்கள் கூட்டணியில் நீங்கள் வச்சிருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா மக்கள் நல கூட்டணி போய் விஜயகாந்த் காலி பண்ண தவிர வேறு என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? இப்போ உங்ககிட்ட வந்துருக்காங்க, அவ்வளோதான். என்னைக்கு அவங்க வந்தாங்களோ அன்னில் தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு. நேரடியாக வந்து மெஜாரிட்டி இல்லையா, மீண்டும் மக்களை சந்தித்து வந்திருக்கணும், அதுதான் சரி. இப்போ போய் ஜனங்கிட்ட போய் சொல்கிறீங்க, என்னென்ன இன்னும் கொஞ்சம் ஓட்டுனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன் உங்களுக்கே இன்னும் சந்தேகம் இருக்குது? இன்னும் நீங்கள் அந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து மீறலை. நம்ம ஜெயிச்சிட்டோமா, நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோமானே தெரியல. இன்னும் நமக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது. எஸ்ஓபி தான் போட்டு தடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி அதே எஸ்ஓபி போட்டு நீங்கள் 5000 பேர் வந்து ஒரு கொட்டடியில் போட்டு நீங்கள் வந்து பட்டியல் அடைச்சி அந்த மக்களை சந்திக்கிறீங்க. அப்போ என்ன இருக்குது? ஒட்டுமொத்த போலீஸ் உங்ககிட்ட இருக்குது சார். நீங்கள் மொத்த பட்டாளினை இறக்குங்க, மக்கள்கிட்ட போய் சந்திங்க. நீங்கள் நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் பிரச்சாரம் கொடுத்த பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனதே உங்களுக்கு இன்னும் தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் எவ்வளோ முதல்வர்கள் எவ்வளோ ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊர்லேயுமே முதல்ல போனப்போ பொதுமக்கள் அவஸ்தைப்படவே இல்லை. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருச்சியில் அவ்வளோ மக்கள் அவசரப்பட்டிருக்காங்க. 2-3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுலாம் பஸ் ஏறிருக்காங்க. சார், அவர் சொன்னதை வந்து எதையுமே ஃபாலோ பண்ணது இது ஒரு உதாரணம். அது விவசாயிகளுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் அவர் சொன்னதை அவரே ஃபாலோ பண்ணவே இல்லை. இங்கே கான்வாய் விஷயத்தில் சொன்னார், மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, நான் தனி ரூட்டில் போகிறேன், தனி ரோட்டில் போகிறேன்னு. நீங்கள் திருச்சிக்கு 4 மணிக்கு போகிறீங்க, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 மணிலேருந்து மொத்தமே அடைச்சி அந்த மக்கள் வயசானவங்க வந்து கஷ்டப்பட்டு. அதனால தான் சொல்கிறேன், திருச்சி கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27,000 அந்த டிஃப்ரெண்ட் வரவே வராது. இந்த 27,000 வர சான்ஸே கிடையாது. முதல்ல ஜெயிக்கிறதே கஷ்டம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல இதை கூட்டமே வந்து பிரச்சார கூட்டமாக மாற்றுறீங்க. 4 மணிக்கு போகிறதுக்கு 7 மணிக்கு 10 மணிக்கு எதுக்கு அடைக்கிறீங்க? எல்லாத்தோட நீங்கள் நன்றி சொன்னால் முதல்ல நீங்கள் பெரம்பூருக்கு தான் சார் சொல்லணும் நன்றி. இப்போ நான் என் நண்பர்கிட்ட கேட்குறேன், நேற்று இதெல்லாம் கேட்குற ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், சார் இது எதுக்கு சார், இது இந்த மாதிரி வந்து இப்போ எதுக்கு சார் நன்றி தானே, உண்மையாக நன்றி சொல்ல தான் போகிறேன்னா, சார் பிரச்சனை அது கிடையாது சார், அவர் வந்து பெரம்பூருக்கும் போய் சொல்லணும்னு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக திரும்புறதுனால எங்கேருந்தாவது ஏதாவது மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செருப்பு இருப்பி வீசிடுவாங்களோன்ற அந்த பதற்றம் அச்சம் இருக்குது. அதெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு வந்து போகக்கூடாதுலாம் கிடையாது. உள்ளபடியாக அங்கே போனால் ஏதாவது பொதுமக்கள்கிட்ட போனால் அந்த செருப்பு வச்சு சம்பவம் நடந்துருமோன்ற அந்த பதற்றம் அவருக்கு இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், ஒட்டு மொத்தமாக உங்ககிட்ட போலீஸ் இருக்குது, மொத்த காவல்துறையும் கையில் வச்சுருக்கீங்க, அப்போவே இந்த பதற்றம். ஆனால் தான் நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா, அந்த QR கோடு கொடுத்து 5000 பேரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து பட்டியை அடித்து அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அங்கேருந்து எதுவும் வராது. ஏன்னா வந்தவங்க எல்லாம் அத்தனை பேர் உங்கள் ஆள்.
அப்போ ஆக மொத்தம் நீங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு மக்களை சந்திக்க போகிறது கிடையாது. கிராமங்கள் தோறும் வருவேன் நீங்கள் டவுனுக்கு இதோ இருக்கிற பெரம்பூர் பக்கத்தில் இருக்குது, பெரம்பூருக்கே உங்களால் போக முடியல. உள்ளபடியாக முதல்ல நாமினேஷன் பண்ணது பெரம்பூரில் போய் நீங்கள் நன்றி சொல்லிடணும். இது நன்றி சொல்கிறதுக்கு போன கூட்டம் கிடையாது. திருச்சி கிழக்கில் ஆழம் பார்க்க போன கூட்டம். திருச்சி எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது. இன்றைக்கி இந்த சமூகம் அந்த 10 மணிக்கு காத்திருந்து 4 மணி வரைக்கும் மக்கள் வந்து போக்குவரத்து வந்து அந்த சிரமத்துக்கு ஆளானது. இதுவே மைனஸ் தான். இது தமிழ்நாடு முழுவதும் இதான் நடக்க போகுது. என்னமோ காண கிடைக்காது. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் ஒப்பிக்கிட்டு நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துது, பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துறது. இதெல்லாம் இப்படி தான் ஓடிடுது. இதுதான் கவர்ச்சின்றது. சீமான் சொல்கிறது இதுதான் கவர்ச்சி. நீங்களா கவர்ச்சியாக உங்களை காட்டுகிறீங்க. உங்களை யாரும் கவர்ச்சியாக நினைக்கவே இல்லைங்க. நீங்களா ஒரு பிம்பம் கட்டுறீங்க. இவர் காண கிடைக்காதவர், அரிய மனிதர், அவர் கையில் அவரே சாப்பிட்றவர், அவரே வந்து வாகனத்தில் அவரே ஏறி உட்காருவார். இப்படி தான் ஒரு பிம்பம் கட்டுறீங்க நீங்கள். சார், முதலமைச்சர் ஆகிட்டாரு விஜய் அவர்கள். முதலமைச்சர் ஆன பிறகும் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பேசுறாரு அப்படியே தான் திரும்பவும் பேசுறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது முதல்ல ஒரு அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் நடந்த சில முதல் தவறு என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து நீங்கள் குறிப்பெடுத்துட்டு தாராளமாக எழுதி வச்சு ஃபுல்லாக கூட படிக்கிட்டோம். உள்ளபடியே அவர் என்ன பேசியிருக்குன்னு கேட்டால், கடந்த அந்த தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இல்லாமல் இந்த 20 நாட்களில் நடந்த அந்த சம்பவங்கள் குறித்து ஆட்சிக்கு ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவப்பேர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை மேற்கோள் காட்டி இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இப்போ எனக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது, என்னால் இதை தான் செய்ய முடிஞ்சுது, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே எப்படி இடைக்கால பட்ஜெட் ஒன்று இருக்குது, அடுத்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசியிருக்க முடியும். ஆனால் கடந்த 20 நாட்களில் நடந்த விஷயத்த சொல்லாமல் 6 நாளுக்குள்ளே என்ன வந்து இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் பண்ணிட்டு போனது தான் நான் வந்து இப்போ நான் வந்து கஷ்டப்படுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவை வந்து தெரு முழுக்க கஞ்சா இருக்குது, இப்படி பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்குல்ல, இது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, அம்பலப்பட்டு மக்கள்கிட்ட அசிங்கப்பட்டு நம்ம என்ன பேச தெரியாது. எப்படி ஒரு திருடன் சிக்கிக்கிட்டானா என்ன செய்வாங்க, கையும் கலவுமா, என்ன பேசுறது தெரியாது, பதன்னுவான் போலீஸ்கிட்ட. இப்போ மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து கேட்டால் இப்போ வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூக ஊடகங்கள் அத்தனையுமே நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த 4 ஊடகம் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். அது புதிய தலைமுறை, பாலிமர், தந்தி, நியூஸ் தமிழ், இதெல்லாம் பாருங்கள். அதில் கமெண்ட்லேயே பாருங்கள், ஒன்று கூட விஜய்க்கு ஃபேவராக இல்லை, அத்தனையுமே நெகட்டிவாக இருக்குது. அப்போது அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறீங்க. அப்போ இதுலேருந்து சமாளிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் திமுக மேலே வந்து பழிய போடுறீங்க. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து இனிமேல் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நீங்கள் திமுக மீது சொன்னால் கூட ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னால் அது நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னால் யாரும் அதை நம்பவும் மாட்டாங்க. அப்போ அசிங்கமாக இப்போது உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு எம்ஜிஆர் படம் அலிபாபா ஒரு 40 திருடர்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு வந்து சக்கரபாணி என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, உள்ள சாரங்கபாணின்னு நினைக்கிறேன், சக்கரபாணியும் சாரங்கபாணியும் அந்த பழைய நடிகர், அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அண்டாகா கசம் அபுகா கிசம் திறந்திரு சீசேன்னுவார். மந்திரத்தை கரெக்டாக சொல்லுவார், கதவு திறந்துடும், உள்ளே போய்டுவார், கதவு மூடிடும். அங்கே போனது என்ன கேட்டால் அங்கே வைடூரியல் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி பாக்கெட்லேயும் அங்கேயும் இங்கேயும் சொருக்கிட்டு இடுப்பில் அங்கே இங்கேயும் சொருக்கிட்டு செய்வார்னா அந்த சந்தோஷத்தில் இருக்கிற மந்திரத்தை மறந்துடுவார். வெளியே வந்து வாசல் வந்து நின்று மந்திரம் என்னன்னு தெரியும் இருக்கேன், கதவே திற அப்படின்னுவார். அது திறக்காது. நான் தான் மன்னர் வந்திருக்கிறேன், கதவை திற, ஏய் கதவே திற, நான் யார் தெரியுமா, அப்படி இப்படின்னு எல்லாம் அதிகாரம் எல்லாம் போனார், கதவு திறக்காது. அப்புறம் உள்ள சிக்காருன்னா வந்து அழுவார். அதுக்கப்புறம் அழுதுகிட்டே புலம்புவார், கதவு திறக்க மாட்டியா, நான் வெளியே போனோமே அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் வெளியே போக முடியாது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்கள் வந்து பிஎஸ் வீரப்பா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கதம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு இன்ப அதிர்ச்சியில் வந்தாச்சு, ஆனால் ஆட்சி அதிகாரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயலாமையை நீங்கள் காட்டினா அவன் தூக்கி சாப்பிட்ருவான். யார் ஆஃபீஸர் அப்படி தான், டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்ட் அவுட்டு காலி, இதுங்க எல்லாமே க்ளீன் போல்ட்டுங்க, மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறிவற்ற ஒரு கூட்டம்னு சொன்னால் அதிகாரிகளுடைய ஆட்டம் ஜாஸ்தியாகிடும். அங்கே அதிகாரிகளோட ஆட்டத்தை குறைக்கணும்னா கொஞ்சம் அனுபவம் வேணும். ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரியான நபர்கள் வழி நடத்தக்கூடிய வேணும். அங்கே இருக்கிற ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி போன்ற நபர்கள் வந்து இருக்கிறதுனால தான் இது இந்த 20 நாளாவது ஓடுது. இல்லைன்னா மொத்த பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து தங்களை அறிவற்றவர்கள்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு சார் ஒரு கல்வி அமைச்சர், சார் கல்வி அமைச்சர்கிட்ட உள்ளபடியே பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சர்கிட்ட தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கணும், அது பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. கல்வி அமைச்சர் தமிழ் வளர்ச்சித்துறை, அங்கே கொண்டு போய் நீங்கள் திரைத்துறை கொடுக்குறீங்க. அவர்கிட்ட போய் ஏதாவது மேட்ச் இருக்கா கொஞ்சமாச்சும், நீங்கள் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்க,
திரைத்துறைக்கு வேறு செய்தி மக்கள் தொடர்பு துறை கிட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல. கல்வி அமைச்சர், தமிழ் அமைச்சர் நடுவில் கொண்டு போய் என்ன கேட்டால் திரைத்துறையை கொடுக்குறீங்க. அப்போ அதிலே தெரியும் சார் அவர் என்னடா பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, உங்களை வரவேற்பு உரை நிகழ்த்துகிற இடத்துல இருக்கிறார் கல்வி அமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க. இது அண்ணன் அவர்கள், அண்ணன் தமிழ்தாவின் தவ புதல்வன் பேச வருகிறார், பராக் பராக். இவர் கல்வி அமைச்சர் செய்கிற வேலையா இது? ஒரு கல்வி அமைச்சர் செய்கிற வேலையா சார் இது? உங்கள் வேலை என்ன? ஸ்கூல் பசங்க காரி துப்ப மாட்டாங்க என்ன இது? கல்வி அமைச்சர் எப்படி இருக்கார்? இதுக்கு முன்னாடி ஒரு கல்வி அமைச்சர் இருந்தார், சூப்பர். அவர் இவரோட ஒரு படி மேலே. அவர் யார்? மகேஷ் தான் சொல்கிறேன். மகேஷ், அன்பில் மகேஷ். என்னென்னா, நான் வந்து உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர்னு சொன்னார். விளங்குமா பிள்ளைங்க? யார்? உதயநிதி வந்து சினிமா நடிகர், அவருக்கு ரசிகர் மன்ற தலைவர். இவர் யாருன்னு கேட்டால் கல்வி அமைச்சர். அதான் விளங்காமல் போச்சு. கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள், அத்தனை அட்ராசிட்டி நடந்து கடந்த ஆட்சியில். சரி, இந்த ஆட்சியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் தான், அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. கல்வி அமைச்சர் என்ன செய்கிறார் கேட்டால் வந்து தலைவருக்கு வரவேற்புரை நிகழ்த்துற இடத்துல இருக்கிறார். அப்போ என்ன ஆச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த கல்வித்துறையோட மாண்பு என்ன ஆகும், மரியாதை என்ன ஆகும்? சார், இப்போ இன்னொரு கேள்வி கேட்க தோணுது. என்னன்னா, இவர் தான் ஆட்சிக்கு வந்துட்டாரு, கடந்த ஆட்சியில் வந்து இதெல்லாம் குறைச்சிருக்கலாமே, அதனுடைய பலன் தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல ஓட்டுப்படுத்தி. நான் என்ன சொன்னேன்? ரொம்ப கஷ்டப்படாதீங்க சார், ரொம்ப கஷ்டப்படாதீங்க, இறங்கிடுங்க. ஒரே ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இறங்கிடுங்க, அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்களால் முடியல. இதெல்லாம் தெரிஞ்சு தானே சார் உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க, வந்து உட்காடுறீங்க. அப்போ உங்களால் முடியல, திருப்பி அவங்களே சொல்லிட்டு இருப்பீங்களா? அப்போ முடியலாம், இறங்கிடுங்க, அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, இறங்கிடுங்க. உங்களால் முடியலன்னா விட்டுணும், அவ்வளோதானே. இதே எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? இவ்வளோ நேரம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார்.